டிஆர்பி போர்டு இப்போ ரீசெண்ட் டைமில் பிஜி டெரிபிக்கான நோட்டிஃபிகேஷன் வந்து பப்ளிஷ் பண்ணாங்க. அதுக்கு நிறைய பேர் வந்து அப்ளை பண்ணியிருப்பீங்க, படிச்சுக்கிட்டு இருப்பீங்க. அது மட்டும் இல்லாமல் பிஓ எக்ஸாம் வட்டார கல்வி அலுவலர் தேர்வுக்கான அறிவிப்பை வந்து நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அதே மாதிரி பார்த்தோம் அப்படின்னா பிஜி ப்ளஸ் பிஎட், யூஜி ப்ளஸ் பிஎட் படிச்சு வச்சிருக்கேன், அதை நான் ப்ராப்பராக யூஸ் பண்ண மாட்டேன் அப்படின்னா கடைசி வரைக்கும் நீங்கள் என்ன சிச்சுவேஷன் இருக்கீங்களோ, அதாவது இப்போ என்ன சிச்சுவேஷன் இருக்கீங்களோ அதே தான் வந்து கண்டினியூ பண்ணுற மாதிரி இருக்கும். டெட் எக்ஸாமுக்கான அறிவிப்பு வந்து டிஆர்பி போர்டு அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிருக்காங்க. அதுக்கான சிலபஸை பேஸ் பண்ணி நீங்க படிக்கீங்க அப்படின்னா ஆசிரியர் தகுதி தேர்வு நம்முடைய அகாடமி சார்பா டெஸ்ட் பேஜ் பிளஸ் மெட்டீரியல் வந்து அவைலபிளா இருக்கு. கீழே டிஸ்கிரிப்ஷன்ல நான் வாட்ஸ்அப் நம்பர், கான்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்கேன். அதை கான்டாக்ட் பண்ணி ஜாயின் பண்ணி படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்க. ஆசிரியர் தேர்வு வாரியம் நடத்தக்கூடிய ஆசிரியர் தகுதி தேர்வு, வட்டார கல்வி அலுவலர் தேர்வு, முதுகலை ஆசிரியர் தேர்வு, அது மட்டும் இல்லாமல் நியமன தேர்வு, இந்த 4 எக்ஸாமுக்கும் நீங்கள் அட்டெம்ப்ட் கொடுக்க போகிறீங்க அப்படின்னு கனவோட இப்போ படிச்சுக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா ஈஸியாக உங்களாலேயுமே வந்து பாஸ் பண்ண முடியும். அதை மட்டும் இல்லாமல் ஒரு அரசு பள்ளியில் அரசு ஆசிரியராக, ஒரு அரசு அலுவலகத்தில் ஒரு அலுவலராக வந்து பணியிலுமே வந்து அமர முடியும். ஸோ டிஆர்பி போர்டு இப்போ ரீசெண்ட் டைமில் பிஜி டெரிபிக்கான நோட்டிஃபிகேஷன் வந்து பப்ளிஷ் பண்ணாங்க. அதுக்கு நிறைய பேர் வந்து அப்ளை பண்ணியிருப்பீங்க, படிச்சுக்கிட்டு இருப்பீங்க. அது மட்டும் இல்லாமல் டிஆர்பி போர்டு சொல்லவே இல்லை, ஆனால் சைலண்டாக பார்த்தீங்க அப்படின்னா டெட் எக்ஸாமுக்கான நோட்டிஃபிகேஷன் வந்து பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. அப்படி இருக்கும்போது அந்த எக்ஸாமுக்கும் நிறைய பேர் வந்து அப்ளை பண்ணிட்டு இருப்பீங்க. ஸோ இனி வரக்கூடிய நாட்களில் பார்த்தோம் அப்படின்னா பிஓ எக்ஸாம் வட்டார கல்வி அலுவலர் தேர்வுக்கான அறிவிப்பை வந்து நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அதே மாதிரி பார்த்தோம் அப்படின்னா ஆல்ரெடி டெட்டு பேப்பர் 1 பேப்பர் 2ல பாஸ் பண்ணவங்களுக்கான நியமன தேர்வையுமே வந்து பார்த்தீங்கன்னா டிஆர்பி போர்டு அனௌன்ஸ் பண்ண வாய்ப்பு இருக்கு. இப்போ நிறைய பேர் வந்து கேட்கலாம், டிஆர்பி போர்டு வந்து சொல்லுவாங்க செய்ய மாட்டாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. பட் இருந்தாலுமே இது எல்லாம் தாண்டி உங்களுடைய கல்வி தகுதி யூஜி பிளஸ் பிஎட் இருக்கு அப்படின்னா தாராளமாக நீங்கள் டெட் எக்ஸாமுக்கு வந்து அப்ளை பண்ணலாம். அதே மாதிரி வரக்கூடிய பிஓ எக்ஸாமுக்கு வந்து நீங்கள் படிக்க ஸ்டார்ட் பண்ணலாம். அது மட்டும் இல்லாமல் பிஜி பிளஸ் பிஎட் இருக்கு அப்படின்னா நீங்கள் ஆல்ரெடி அனௌன்ஸ் பண்ணிக்கக்கூடிய பிஜி டெரிபி எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணியிருக்கீங்க அப்படின்னா அந்த எக்ஸாமுக்கு வந்து படிக்க ஸ்டார்ட் பண்ணலாம். சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து பாஸ் பண்ணவும் முடியும். இது எல்லாம் தாண்டி என்னை சுற்றி இருக்கிறவங்க, என் கூட இருக்கிறவங்க நெகட்டிவிட்டியாக மட்டும்தான் சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ நான் எந்த எக்ஸாமுக்குமே வந்து அட்டெம்ப்ட் கொடுக்க மாட்டேன், ஜஸ்ட் பிஜி ப்ளஸ் பிஎட், யூஜி ப்ளஸ் பிஎட் படிச்சு வச்சிருக்கேன், அதை நான் ப்ராப்பராக யூஸ் பண்ண மாட்டேன் அப்படின்னா கடைசி வரைக்கும் நீங்கள் என்ன சிச்சுவேஷன் இருக்கீங்களோ, அதாவது இப்போ என்ன சிச்சுவேஷன் இருக்கீங்களோ அதே தான் வந்து கண்டினியூ பண்ணுற மாதிரி இருக்கும். இது எல்லாம் தாண்டி இப்போ ரீசெண்ட் டைமில் நிறைய போட்டித் தேர்வில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நிறைய மாணவர்கள் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து நல்ல மார்க் எடுக்காங்க. ஸ்டேட் கவர்மெண்ட்டு, சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப்ல வந்து பணி புரிஞ்சிட்டு இருக்காங்க. ஸோ என்ன காரணம் அப்படின்னா ஒரு போர்க்களம், போட்டித் தேர்வு, இந்த ரெண்டையுமே கம்பேர் பண்ணணும் அப்படின்னா காலத்துக்கு தகுந்த மாதிரி யாரெல்லாம் வந்து ஒரு போரில் மாற்ற அடைந்தாங்களோ, அந்த பயிற்சி யுத்திகளை வந்து பயன்படுத்துகிறாங்களோ அவங்க எல்லாருமே ஒரு போரில் சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து வின் பண்ண முடியும். அதே மாதிரி போட்டி தேர்வை பொறுத்த மட்டும் ஒரு காலகட்டத்தில் கொஸ்டின் ப்ளஸ் ஆன்சர் பார்த்த உடனே வந்து நம்மளால் வந்து ஆன்சர் பண்ண முடியும். பட் இப்போ உள்ள சிச்சுவேஷனில் ஒரு பேஜ் இருக்கு அப்படின்னா ஒரு பக்கத்தில் அரை பக்கம் வந்து வினா இருக்கு, அரை பக்கத்துக்கு வந்து விடை இருக்கு. அப்போ நம்ம எவ்வளவுதான் தெளிவாக படித்தாலுமே வினா விடை இந்த ரெண்டையுமே பார்க்கும்போது இந்த கொஸ்டினுக்கு இதுதான் ஆன்சரா, அதுவா இதுவா எது அப்படிங்கிற மாதிரி நம்ம குழப்பமடைகிற மாதிரி இருக்கு. இது எல்லாம் தாண்டி போட்டி தேர்வுக்கு நம்ம படிக்கும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் கன்சிஸ்டன்சியா வந்து படிக்கிற மாதிரி இருக்கணும். இதுதான் வந்து மஸ்ட் இம்பார்ட்டன்ஸ். நிறைய பேர் ஆடிக்கு ஒருக்கா அமாவாசைக்கு ஒருக்கா வந்து படிச்சுட்டு இருப்பாங்க. பட் அவங்களால வந்து பார்த்தீங்கன்னா போட்டி தேர்வை வந்து கிளியர் பண்ண முடியாது. அதே மாதிரி நான் 5 வருஷமா படிக்கேன், 10 வருஷமா படிக்கேன், 2-3 வருஷமா படிச்சுட்டு இருக்கேன், இன்னும் எனக்கு வந்து கிளியர் ஆகல அப்படின்னு சொல்றாங்க அப்படின்னா அவங்க ஒரு எக்ஸாம்ல நிறைய மிஸ்டேக் வந்து பண்ணுவாங்க. அதையே வந்து ரிப்பீட்டடா பண்ணிட்டு இருக்கும் போது வந்து அவங்களுக்கு கிளியர் ஆகாது. அப்போ நான் இப்போ தான் அட்டெம்ப்ட் கொடுத்தேன், அதாவது முதல் அட்டெம்ப்ட்லயே நான் வந்து கிளியர் பண்ணிட்டேன், நான் 1 வருஷமா ப்ரிப்பரேஷன் பண்ணிட்டு இருக்கேன், செகண்ட் வருஷம் வந்து நான் வந்து கிளியர் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்றாங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் அவங்க என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னு பார்க்கும்போது சிலபஸை நல்லா பார்த்துருப்பாங்க. ரெண்டாவது
ப்ரீவியஸ் கொஸ்டினை நல்லா பார்த்துருப்பாங்க. மூணாவது எது படிக்கணுமோ அதை மட்டும் படிச்சிருப்பாங்க. சும்மா கண்ட புக்கை வந்து பார்த்துருக்க மாட்டாங்க. எல்லா யூடியூப் சேனலையுமே வந்து பார்த்தீங்கன்னா மானிட்டர் பண்ணியிருக்க மாட்டாங்க. சோசியல் மீடியாவில் டைம் ஸ்பெண்ட் பண்ணியிருக்க மாட்டாங்க. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா எல்லாருமே வந்து இப்போ ஒரு எக்ஸாம் நடக்கு, ஃபார் எக்ஸாம்பிள் குரூப் 4 இருக்கட்டும், குரூப் 2 இருக்கட்டும், இந்த மாதிரி போட்டித் தேர்வுக்கு வந்து அப்ளை பண்ணுறாங்க அப்படின்னா அப்ளை பண்ணும் போதே பார்த்தீங்க அப்படின்னா 10 லட்சம் பேர் 4 லட்சம் பேர் வந்து அப்ளை பண்ணுவாங்க. ஆனா யாரெல்லாம் அப்பாயின்மெண்ட் ஆகுறா அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா அந்த போஸ்டிங்க்கு, அதாவது இப்போ ஒரு 400 வேகன்சி இருக்கு, 3000 வேகன்சி இருக்கு அப்படின்னா அந்த 3000 பேர் 400 பேர் மட்டும்தான் அப்பாயின்மெண்ட் ஆகுறாங்க. அப்போ இந்த 400 பேர் 11 லட்சம் பேருக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னா எல்லாருமே வந்து நானும் அப்ளை பண்ணுறேன், படிச்சுட்டு இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. பட் சொல்கிறது மட்டும் இல்லாமல் எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணிவிட்டு சிலபஸுக்கு தகுந்த மாதிரி படிச்சுட்டு ஒரு டெஸ்ட்டு ப்ராக்டிஸ் பண்ணும்போது மட்டும்தான் ஈஸியாக வந்து நல்லா மார்க் எடுத்து ஒரு மத்திய அரசு பணியிலையோ ஒரு மாநில அரசு பணியிலையோ வந்து அமர முடியும். அப்படி பார்க்கும்போது டெட் எக்ஸாமுக்கான அறிவிப்பை வந்து டிஆர்பி போர்டு அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க. அதுக்கான சிலபஸை பேஸ் பண்ணி நீங்கள் படிக்கிங்க அப்படின்னா ஆசிரியர் தகுதி தேர்வு பேப்பர் 1 பேப்பர் 2ல வந்து நீங்கள் தகுதி பெற முடியும். ஸோ இந்த எக்ஸாமுக்கான பேப்பர் 1 பேப்பர் 2க்கான டெஸ்ட் பேஜ் வந்து நம்ம அகாடமி சார்பாக காண்டக்ட் பண்ணுறோம். ரெண்டாவது பார்த்தோம் அப்படின்னா பிஜிடிஆர்பி எக்ஸாமுக்கு நீங்கள் அப்ளை பண்ணியிருக்கீங்க, படிச்சுட்டு இருக்கீங்க அப்படின்னா சிலபஸை பேஸ் பண்ணி எல்லாமே நியூ சிலபஸ் பிஜிடிஆர்பி எக்ஸாமுக்கு அந்த சிலபஸை பேஸ் பண்ணி அப்ளை பண்ணுறது படிக்கிறது வந்து மேட்ரு கிடையாது. நீங்கள் அப்ளை பண்ணிவிட்டு படிச்சுட்டு ஒரு டெஸ்ட் ப்ராக்டிஸ் பண்ணுறீங்க அப்படின்னா ஈஸியாக இந்த எக்ஸாமில் வந்து உங்களாலையுமே வந்து பாஸ் பண்ண முடியும். ஒரு அரசு மேல்நிலை பள்ளியில் அரசு ஆசிரியராக வந்து பணிபுரிய முடியும். மூணாவது பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் யூஜி ப்ளஸ் பிஎடு, பிஏ பிஎடு, பிஎஸ்சி பிஎடு, இன்டகிரேட் பிஎடு படிச்சிருக்கீங்க அப்படின்னா வரக்கூடிய வட்டார கல்வி அலுவலர் தேர்வுக்கு வந்து தகுதியுடையவர். அந்த எக்ஸாமுக்கான கரண்ட் சிலபஸை பேஸ் பண்ணி படிக்கும்போது உங்களாலேயுமே வந்து ஃபர்ஸ்ட் அட்டம்ப்ட்ல கிளியர் பண்ணி நீங்களும் ஒரு பிஓ ஆஃபீஸராக வந்து பணியில் அமர முடியும். நாலாவதாக பார்த்தீங்க அப்படின்னா பிடி அசிஸ்டன்ட், அதே மாதிரி செகண்டரி கிரேட் டீச்சர் நியமன தேர்வு. டெட் பேப்பர் 1ல யாரெல்லாம் பாஸ் பண்ணி தகுதியாக இருக்காங்களோ, டெட் பேப்பர் 2ல பாஸ் பண்ணி யாரெல்லாம் தகுதியாக இருக்காங்களோ அவங்க அட்டெம்ப்ட் கொடுக்கக்கூடிய எக்ஸாம் வந்து பார்த்தீங்கன்னா நியமன தேர்வு. ஸோ HSGD, அதே மாதிரி பிடி அசிஸ்டன்ட் UGTRP, இந்த 2 எக்ஸாமுக்கான அடுத்தடுத்த அறிவிப்பை வந்து பார்த்தீங்கன்னா டிஆர்பி போர்டு கூடிய விரைவில் வந்து பப்ளிஷ் பண்ணுவாங்க. அப்போ யாரெல்லாம் காற்றுள்ள போதே தூற்றி கொள்ளுதாங்களோ, அதே மாதிரி டைம் கிடைக்கும் போதே சிலபஸை பேஸ் பண்ணி படிக்காங்களோ அவங்களால மட்டும்தான் பாஸ் பண்ண முடியுமே தவிர அது அப்படி இது இப்படி சிலபஸ் என்னன்னு தெரியல, எனக்கு வந்து இந்த சிச்சுவேஷன்ல இருந்து மாறவே முடியல அப்படின்னு ரீசன் சொல்லிட்டு இருந்தீங்க அப்படின்னா உங்களுடைய கனவு வந்து பார்த்தீங்கன்னா கனவா மட்டும்தான் இருக்கும். ஸோ உங்களுடைய கனவு உண்மையிலேயுமே ஒரு அரசு பள்ளியில் இடைநிலை ஆசிரியராக அமரணும், ஒரு அரசு பள்ளியில் பட்டதாரி ஆசிரியராக அமரணும், ஒரு அரசு அலுவலகத்தில் ஒரு அலுவலராக வந்து பணியில் அமரணும் அப்படின்னு கனவு இருக்கு அப்படின்னா நீங்க படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்க. ஸோ நம்முடைய அகாடமி சார்பாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா டிஎன் டெட் எக்ஸாம், பிடி அசிஸ்டன்ட் UGTRP எக்ஸாம், அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பிஜிடிஆர்பி எக்ஸாம், பிஓ எக்ஸாம், இந்த மாதிரி பல்வேறு போட்டித் தேர்வுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இணைய வழி முறையில் நீங்கள் இருக்கக்கூடிய இடத்துல இருந்து நம்ம அகாடமியை யூஸ் பண்ணி தாராளமாக வந்து படித்து பாஸ் பண்ண முடியும். ஒரு அரசு பள்ளியில் அரசு ஆசிரியராக பணியில் அமர முடியும். ஓகே, ஸோ உங்கள் மேலே நம்பிக்கை வச்சு நீங்கள் சிலபஸை பேஸ் பண்ணி படிக்கிங்க, ப்ராப்பராக ஒரு டெஸ்ட் ப்ராக்டிஸ் பண்ணுறீங்க, கன்சிஸ்டன்சியை வந்து ஃபாலோ பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுடைய கனவு வந்து பார்த்தீங்கன்னா நனவாக வாய்ப்பு இருக்கு. அது மட்டும் இல்லாமல் 10ல் 11 நானும் இப்படி தான் இருப்பேன் அப்படிங்கிற மாதிரி இல்லாமல் யூஜி ப்ளஸ் பிஎடு, பிஜி ப்ளஸ் பிஎடு, உண்மையிலையுமே ஒரு அரசு பள்ளியில் நானும் டீச்சர் ஆகணும் அப்படின்னு கனவோட தான் நீங்கள் படிச்சிருந்தீங்க அப்படின்னா உங்கள் டிகிரியை நீங்கள் யூஸ் பண்ணுங்க. ஸோ இதில் உங்களுக்கு வேற ஏதாவது டவுட் அப்படின்னா கீழே கமெண்ட் பண்ணுங்க. இப்போ கரண்ட் சிச்சுவேஷனில் இந்த வீடியோ அப்டேட் ஆகிற டைமில் டிஎன் டெட் எக்ஸாமுக்கான ஆன்லைன் அப்ளிகேஷன் வந்து அவைலபிளாக இருக்குது. டிஆர்பி வெப்சைட்டை விசிட் பண்ணி அப்ளை பண்ணுங்க. அது மட்டும் இல்லாமல் பிஜிடிஆர்பி எக்ஸாமுக்கு நீங்கள் அப்ளை பண்ணியிருக்கீங்க, படிச்சுட்டு இருக்கீங்க அப்படின்னா நம்முடைய அகாடமி சார்பாக டெஸ்ட் பேஜ் ப்ளஸ் மெட்டீரியல் வந்து அவைலபிளாக இருக்குது. கீழே டிஸ்கிரிப்ஷனில் நான் வாட்ஸ்அப் கான்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்கேன், அதை கான்டாக்ட் பண்ணி ஜாயின் பண்ணி படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்க. அதே மாதிரி அடுத்து வரக்கூடிய வட்டார கல்வி அலுவலர் தேர்வு, நியமன தேர்வு, இந்த 2 எக்ஸாமுக்குமே வந்து கரண்ட் சிலபஸை பேஸ் பண்ணி அப்டேட்டான மெட்டீரியல் டெஸ்ட் பேஜ் வந்து கொடுத்துட்ருக்கோம். அதுலேயுமே நீங்கள் ஜாயின் பண்ணி படிச்சுக்கலாம். ஓகே, ஸோ யாருக்கெல்லாம் அரசு பள்ளியில் அரசு ஆசிரியராகணும் கனவோட
அரசு அலுவலகத்தில் அரசு அலுவலராகணும் கனவோட இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் படிச்ச டிகிரியை நீங்கள் ப்ராப்பராக யூஸ் பண்ணுங்க. ஸோ இதில் உங்களுக்கு வேற ஏதாவது டவுட் அப்படின்னா கீழே கமெண்ட்ல லீவ் பண்ணுங்க. இதை உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் எல்லாத்தையுமே ஷேர் பண்ணுங்க, அவங்களும் வந்து படித்து பயன்பெறட்டும். அடுத்த வீடியோ தொகுப்புல வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு எக்ஸாமும் நம்ம எப்படி அட்டெம்ப்ட் கொடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி டீட்டெயிலாக பார்க்கலாம்.